பகுதி அல்லேலூயா. பிந்தின ரசம் எப்படி இருக்குமா சொல்லுங்க? அதிக ருசியா இருக்கும். கரங்களை தட்டி கத்தனை வாங்கி போட முடியாது, வரவேற்போமா எல்லாம் உற்சாகத்தோடு முழு பலத்தோடு பிரைஸ் அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறதற்கான இவ்வளவு ஆயத்தங்களையும் செய்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம். என்ன நோக்கம் தெரியுமா? உயரணுமே, எல்லாரும் வாயிலையும் வரணும். உமரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. இருதயத்துல எல்லாரும் பதிய வச்சுக்கணும், இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் சித்தம் நடக்கணும். சொல்லலாமா? உயரணுமே, கரங்களை உயர்த்தி உமரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜெபமாகிய பாடல் என்னது? கர்த்தாவே, எதுவரைக்கும் என் மேல நீங்க கோபமாயிருப்பீர், எதுவரைக்கும் மௌனமாயிருப்பீர். இதெல்லாம் பார்த்தா புலம்புற மாதிரி இருக்கும், ஆனா அது ஜெபம். அதுக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட. அப்ப அது என்னது? பாட்டு. ஆனா எப்படி இருக்கு? ஜெபமா. நம்ம எல்லாம் அப்படி ஒரு ஜெபம் பண்ணலாமா? இப்போ சொல்லலாமா? எனக்கு நான் கேட்டதெல்லாம் போகட்டும், இன்னைக்கு உங்க சித்தம் எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் சேம் ஸ்கேல்ல பண்ணிக்கலாமா? உயரணுமே, கரங்களை உயர்த்தி உம்மரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. கேட்கலாமா எல்லாருமாய்? உன்னாமம் உயரணுமாயே, உம்மரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. இன்னொரு விஷயம் கேட்கலாமா? உன்னாமம் உயரணுமே, உம்மரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. இன்னும் ஒரு விஷயம் எல்லாருமாய், உம் நாமம் உயரணும் வா இயேசுப்பா, உம்மரசு வரணும் வா, உம் விருப்பம் நடக்கணும் வா. இப்ப எல்லாரும் கூப்பிடலாமா? அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா. உங்க சத்தம் கேட்கட்டும், வானலாக ஒரு சத்தம் இந்த தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து பரலோகத்தை அசைக்கும்படி எல்லாருமாய் மறுபடியும் சொல்லுவோமா? அப்பா பிதாவே. அவரை அப்பா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்ற எல்லாருமாய் மறுபடியும் அப்பா பிதாவே, ஓ ராஜா, அப்பா பிதாவே, அப்பா. இருதயத்துல கை வச்சு உம் நாமம் உயரணும் வா, உங்க அரசு வரணும் வா, உங்க விருப்பம் நடக்கணும் வா. இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவரிடத்துல, உங்க நாமம் உயரட்டும் வா. இந்த ஸ்தலத்துல உங்க அரசு வரணும் வா, உங்க விருப்பம் நடக்கணும் வா. ஒவ்வொரு நாளும் ஏமக்கு தாருமையா. கேட்கலாமா? அன்றாட உணவை எனக்கு
கூப்பிடலாமா? அப்பா பிதாவே, ஓ அப்பா சொல்லிக்கொண்டே மனசு நிறையிற வரைக்கும் அவரை அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்ற எல்லாருமாய் அவரை நோக்கி பிள்ளைகளாகும் பாக்கியம் பெற்றவர்கள் எல்லாரும் அப்பா பிதாவே, ஓ அப்பா பிதாவே, ஓய்வில்லாமல் மறுபடியுமாய் அப்பா பிதாவே, ஓ ராஜா 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 ராஜா. இன்னும் ஒரு விசை ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே, அப்பா பிதாவே சொல்லிக்கொண்டே இயேசையா அப்பா பிதாவே, உமது பிள்ளைகளாகும் பாக்கியத்தை கொடுத்தீரே, வானமண்டலங்கள் திறக்கப்படும்படியாய் இன்னும் ஒரு விசை அப்பா பிதாவே, இயேசப்பா அப்பா பிதா. இன்னும் ஒரு விசை கடைசியாய் எல்லாரும் ஏகோபித்து அப்பா பிதாவே, ஓ அப்பா. ஒரே ஒரு 2 கரங்களை ஒரே ஒரு விசை அப்பாக்கு நேராய் உயர்த்தி உன்னா உயரணுமே, உங்க அரசு வரணுமே, உங்க விருப்பம் நடக்கட்டும் வா. வானமும் பூமியும் சர்வ சேனையும் நடுங்குகிற ஒரு நாமம் உண்டு என்றால் அது என் இயேசு ராஜாவுடைய நாமம். அந்த நாமம் உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானங்களிலும் அவர் இறங்கி வருவது நிச்சயம். தமது ஜனங்களுக்காக மனதுருகுவது நிச்சயம். தமது பரிபூரணமாக்கப்பட்ட சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துவது நிச்சயம். அந்த நாமத்திற்கு என்றேக்கும் தலை வணங்குகிறோம் ஐயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உச்சரிக்கிறதற்கு கூட கொடுக்கப்படாத அந்த நாமத்தை எங்களுக்கு தானமாய் கொடுத்தீரே. இயேசு ராஜா சொல்லாமா? இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி தகப்பனே. கோடி முறை சொன்னாலும் எங்க இருதயம் நிரம்பாதப்பா. அத்தனை இனிமையான உமது நாமத்திற்கு நன்றி ராஜா. நீர் பாராட்டின உமது இரக்கத்திற்கு நன்றி, உமது தயாளத்திற்கு நன்றி. தகுதி இல்லாத எங்களை நினைத்து தகுதிப்படுத்தின உமது தயவுக்கு கோடி நன்றிகளை உரித்தாக்குகிறோம். கிருபை கோப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஒரே ஒரு தடவை சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சூப்பர். என்னை பார்க்கறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதை விட பல மடங்கு உங்களை பார்க்கறதுல நான் சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்கு ஊழியம் செய்கிறது எனக்கு பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டாமா? அப்படின்னா மூக்கு முட்டை சாப்பிட்டா டண்டனக்கான்னு தூங்கிடுவானா? நீங்கள் டண்டனக்கான்னு தூங்குனீங்கன்னா அதை விட அதிகமாக ஒரு மியூசிக் போட்டு உங்களை நாங்கள் எழுப்பிடுவோம். ஆமாவா? பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் இங்கே வந்தது ஆண்டவருடைய பெரிய ஸ்லாக்கியம், திட்டம், அவருடைய தீர்மானம். அல்லேலூயா. ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த கதையை அப்படியே மைண்டில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். மைண்டில் அப்படியே ஸ்டிக் இட் ஆன் யோர் மைண்ட். அப்புறம் உங்களோட என்னையும் சேர்த்து கொஞ்சம் திட்டுவேன். எப்படி? திட்டுறதுக்கு ஒரு உரிமை வேணும்ல. எல்லாரையும் திட்டிட முடியாதுல்ல. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன். பெரும்பாலும் என் கண்ணுக்கு பெண்கள் தான் தெரியுறீங்க. ஸோ ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கிறீங்க.
உங்களுக்கு பேசுறது எனக்கு இன்னும் சந்தோஷம். அதனால் ஆண்கள் அங்கங்கே இருக்கிறதுனால அங்கங்கே ஆண்களுக்கு தேவையான சத்தியம் அங்கங்கே தான் வரும். அப்போ மெஜாரிட்டி உங்களுக்கு தான் நான் பேச போகிறேன். ஓகே, அப்போ உங்கள் கூட என்னையை சேர்த்து நான் திட்டிக்குவேன். யாரும் கோச்சிக்க கூடாது. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், இன்னைக்கு சிஸ்டர் என்ன சொன்னாலும் இன்னைக்கு மட்டும் கோச்சிக்க வேண்டாம், என்னையை சேர்த்து திட்டிடுவேன். ரைட். அப்புறம் வேதத்திலிருந்து ஒரு ஆள் தத்துவத்தை, ஒரு பெண்ணை முன்னுதாரணம் காண்பிக்க போகிறேன். பெண்ணில் ஒரு குடும்பத்தை. யூஸ்வலாக மீடியா வந்து யாருடைய ஃபேமிலி மேட்டரை ரொம்ப பேசும். யார் லைம் லைட்டில் இருக்கிறாங்களோ, ஒரு ஸ்டார், சினிமா ஸ்டாரோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரோ, முக்கியமான ஒரு ஹீரோ மாதிரி யார் உலகத்துக்கு காட்சி அளிக்கிறாங்களோ அவங்க குடும்ப கதையை பேசணுன்னா எல்லாரும் அந்த மாதிரி வேதத்தில் ஒரு பெரிய ஹீரோவுடைய குடும்ப கதை பேச போகிறோம். என்ன கதை? அடுத்த வீட்டு கதை. கேட்கலாமா? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நியூஸ் பேப்பர் எதுக்கு படிக்கிறோம்? மீடியா எதுக்கு பார்க்குறோம்? அடுத்த வீட்டில் மூக்க நுழைக்கிறதுக்கு அவ்வளவு ஆசை. அப்படி நுழைக்க போகிறோம். நுழைச்சு எதை எதை நமக்குன்னு பொறுக்கிக்க முடியுமோ அதையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்துட போகிறோம். அல்லேலூயா, தேங்க்யூ. அப்போது ஒரு கதை. என்ன கதைன்னா, கதை நல்லா கேட்டால் தான் நான் திட்டுனா நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க. கதையை சரியாக கேட்காட்டி இந்த அம்மா என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு கோச்சிட்டு போயிடுவீங்க. அதனால் கதையை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு ஊர், எல்லா இடத்துலையும் ஊர் தான் இருக்கும். அந்த ஊரில் ஒரு பைத்தியக்காரன். என்னது? பைத்தியக்காரன் இல்லாத ஊர் எது? அந்த குறிப்பிட்ட ஊரில் இருக்கிற குறிப்பிட்ட பைத்தியக்காரன் வேகமாக ஒரு எலக்ட்ரிக் கம்பத்தில் ஏறிட்டான். பல 1000 வோல்ட்ஸ் கரண்ட் பாய்கிற ஒரு எலக்ட்ரிக் கம்பம் மேலே ஓடிட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அவன் 10 அடி ரீச் பண்ணுறதுக்குள்ள அப்படி பசுபமாகி கருகி கீழே கரிக்கட்டையாக விழுவான். ஏன்னா அவ்வளோ பவர். அவனுக்கு தெரியலை. 2 இன்ட்டு போட்டு எலும்பு கூடு போட்டு அபாயம்னு எழுதியிருக்கான். அதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. அவன் தான் பைத்தியக்காரனாச்சே. வேகமாக ஏறி கொண்டே இருக்கிறான். பாதி கம்பத்துக்கு ஏறிட்டான். இன்னும் ஒரு 10-15 அடி ஏறிட்டான்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சது. சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் கத்துறாங்க, டேய் டேய் நில்லு நில்லு, செத்து போயிருவடா, நில்லு நில்லு. அவன் நினைச்சான், இது என்ன லூசுங்க கத்துது. யார் நினைக்கிறா? அவருக்கு யார் தான் லூசு? லூசுக்கு கத்திட்டு கிடக்குது. நீங்கள் எல்லா லூசு எல்லா பைத்தியத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம எந்த பைத்தியத்தில் இருக்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதான் சொன்னேன், உங்களை திட்டுவேன், நானும் தான், நம்ம எல்லாரும் ஒன்று தான். இங்கே நிற்கிறதுனால பெரிய செயின்ட்டெல்லாம் இல்லை. அழைப்பு என்னை வித்தியாசப்படுத்தி இருக்கு, மற்றபடி எல்லாரும் ஒன்று தான். இப்போ எந்த பைத்தியத்தில் நம்ம இருக்கிறோம் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் கவனமாக கவனிக்கணும். இவர் நினச்சாரு இது லூஸுக, இதுகளுக்கு வேற வேலை இல்லை, லோலோ நம்ம வேலையை பார்ப்போம். எந்த வேலை? ஏறிக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் கத்துறாங்க, மரண ஓலம் விடுறாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரில. ஒரு முதியவர் வந்தார், அப்படின்னாரு. அவ்வளோதான், பின் ட்ராப் சைலண்ட். ஏறிக்கொண்டிருந்த பைத்தியம் நினச்சான் எல்லா பைத்தியமும் அமைதியமாயிருச்சு. குனிஞ்சு பார்த்தான், கீழே யார் நிற்கிறா? முதியவர். முதியவர் ஒரு ஆக்ஷன் பண்ணார். அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன், அதுக்கு அர்த்தம் நீங்கள் சொல்லணும். ஓகே? முதியவர் என்ன பண்ணார்? இவன் பைத்தியக்காரன் பார்த்த உடனே பக்கத்தில் ஒரு அம்மா கூடையில் வடை சாப்பிடுவோம்ல, வடை வித்துட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருந்து அந்த கூடையை வாங்கிட்டு வந்துட்டு அவனை பார்த்து இப்படி ஆக்ஷன் பண்ணாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எல்லாம் உனக்கு தான். அவன் நினைச்சான் இது யாரு ஒரு புது பைத்தியக்காரன், இவரை நினைக்கிறான். ஸ்டிக் பண்ணிட்டே வாங்க எத்தனை பைத்தியம் வருதுன்னு. ஆனா என்னமோ ஒரு ஆக்ஷன் பண்றாரு. இப்போ இந்த பைத்தியத்துக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுல, அந்த பைத்தியத்துக்கும் புரிஞ்சிருச்சு. என்ன அர்த்தம்? இந்த வடையெல்லாம் உனக்கு தான், இறங்கி வா. பசியா இருக்கான், கிடைச்சா போதும்.
இப்போ கரண்ட் கம்பியை தொடணும்னு அவனுக்கு தோணலை. அபாயம் நினைச்சு திரும்பி வரல. இந்த வடை கிடைச்சா போதுன்னு இறங்கி வந்துட்டான். கப்புன்னு பிடிச்சி வடையை 2 கொடுத்து அது மேலே போனால் செத்து தொலைவே, இந்த பக்கம் வான்னு தள்ளி விட்டாங்க. பைத்தியக்காரனை பெரியவர் கையாண்ட விதம் எல்லாருடைய இருதயத்தையும் கவர்ந்தது. இந்த கதையை வச்சுக்கோங்க, அப்புறம் வருவோம் நம்ம. சரி, இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிடுறேன். எதை நோக்கி ஓடினான்? மரணத்தை நோக்கி. கீழே ஜனங்கள்லாம் கத்துறது எதுக்கு? ஆனா பைத்தியக்காரனுடைய புத்தி சுயாதீனமற்று போனதுனால் சத்தியத்தின் வழி, பாதுகாப்புக்குரிய வழிக்காக கூவுகிறவனை பார்த்தா எப்படி தெரியும்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். கத்துறவங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. இவர் எங்க போறாரு? ரொம்ப கரெக்டா போறாரு. அடுத்து ஒருத்தர் வந்து எத்தனை காரியங்களை காட்டுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தான். இந்த இவ்வளோ பெரிய மீட்டிங்கை இங்கே ஊழியக்காரங்க ஆயத்தப்படுத்தினது நமக்கு தான். இந்த மியூசிக்கு நாங்கள் வந்தது, பிரயாசங்கள், நேரங்கள், உழைப்பு, பணம் எல்லாம் செலவு பண்ணது அதுக்கு தெரியுமா? நமக்குள்ள ஏதோ ஒரு பைத்தியம் ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. அது எதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது செம்மையா தோணலாம். The way which I have selected is perfect அப்படின்னு நான் நினைக்கலாம். இதுதான் ரைட்டு, நான் போற வழி ரைட்டுன்னு என் மனசுக்கு தோணலாம். அப்படி ஒரு மமதை எனக்குள்ள வரும் பொழுது அபாயம்னு போர்டு போட்டிருந்தாலும் என் கண்ணுக்கு அது தெரியாது. எதை நோக்கி ஓடுறேன், எதுல நான் இது இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்றோமோ அதெல்லாம் பைத்தியம் தான். அப்படின்னா என்ன? 100 புடவை இருந்தாலும் புடவை கடையிலேயே போய் நிற்போம். நான் சொல்றேன் 200 புடவை இருந்தாலும் ஒன்னதான் கட்ட முடியும். ஆமாவா? இது புரியும். ஆனாலும் எங்க தான் போய் நிற்போம். பரவாயில்ல, சின்ன சின்னதெல்லாம் நான் தவறா சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு ஏதோ ஒன்றை நான் பற்றி கொண்டு அதுல தான் சந்தோஷம், நான் ஓடுகிறேன். அதனுடைய முடிவு என்னதா இருக்கும்? நலமான வழியை பின்பற்றி கொள்ளுவதற்கு தான் ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க எனக்காக வாசிக்கணும். எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாமா? எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். எஸ்தர். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, ஓகே, இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு இந்த வசனத்துக்கு வரலாம். எல்லாரும் என்னோடு கூட பவுல் ரோமாபூரியாருக்கு எழுதுகிற நிருபத்துக்கு நேராய் திருப்பிக்கலாமா? ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அடுத்த வசனம் ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் ஆக்கப்பட்ட சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தை முதல் தடவை படிக்கும் போது எனக்கும் புரியல. அப்படியே ரிவர்ஸ்ல வரலாமா? மறுரூபமாகுங்கள் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் என்ன நினைச்சேன்னா, 2வது வருகையில் என்னுடைய சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். கையை பார்த்தா இருக்கும், தொட்டா இருக்காது. காலை பார்த்தா இருக்கும், தொட்டா இருக்காது. ஏன்னா நான் மறுரூபமாக்கப்பட்டு விட்டேன், புதிய சரீரத்தை தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மைதான். ஆனா 2ஆம் வருகையில் போறவங்களுக்கு பவுல் எழுதல. பவுல் இப்ப எழுதுறாரு.
புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு சொல்றாரு, நீங்க மறு ரூபம் ஆவணும். இந்த ரூபம் வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை பூமியில் அனுபவிக்கிறது. அப்படின்னா என்ன? ஆராதனைக்கு வந்தா என்ன சொல்றோம்? அப்பா பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பரலோகத்துக்கா போனோம்? இல்லை, அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறது. அப்புறம் என்ன சந்தோஷம், பரலோக சந்தோஷம். வீடுன்னா அது ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும். ஆண்டவர் பரலோகத்தெல்லாம் குடும்பத்துக்கு தான் ஒப்பிடுகிறார். குடும்பத்துக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். வேதம் ஆரம்பிக்கப்பட்டது ஆதாம் ஏவாள். தோட்டம், திராட்சை தோட்டம் குடும்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த குடும்பம் சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த சபையும் குடும்பமும் பரலோக ராஜ்யம் எல்லாமே குடும்பத்தோடு 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 ஒப்புமையாக்கப்பட்டு பட்டு 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 சொல்லப்படுகிறது. ஆமாவா? இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. அப்போ கணவன் மனைவிக்கு, குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற முக்கியத்துவம், அந்த உறவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல நாம் யாவரும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சர்வ வல்லவர் என்னென்னமோ பேர் இருக்கு. எல்லா பேரும் கூப்பிடுறதுல விட அப்பா பிதாவே அப்பா கூப்பிடும்போது என்ன வருது? ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி தெம்பு வருதா? அதுதான் ஆண்டவர் தருகிற உறவு. அவருக்கு எத்தனையோ நாமம் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் இயேசுன்னு சொல்லவே மாட்டாங்களாம். எப்படி சொல்லுவாங்க? யஹோவே அப்படின்வாங்க. அப்படின்னா அவர் நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு அர்த்தம். நான் தகுதியே இல்லை, நான் உச்சரிக்கவே மாட்டேன். வேற ஒரு பேர் வச்சு நான் கூப்பிட்டுக்கிறேன். ஆனால் நமக்கு பேர் சொல்லி கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். வாங்கன்னா வந்துடுவாரு. ஐயோயோயோ, நம்மள மாதிரி பாக்கியவான். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா என்னென்ன தகுதி வேணும் தெரியுமா? அவன் சவரம் பண்ணணும், குளிக்கணும், ராஜ வஸ்திரம் தரிக்கணும். ராஜாக்கு முன்னாடி நிற்கிறவன் துரைமார்கள்ல வல்லவனா இருக்கணும். அந்த எல்லா கலைகளிலும் தேறினவனா இருக்கணும். தானியேல் புஸ்தகத்தில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங் அவனுக்கு நிறைய எலிஜிபிலிட்டி வேணும். அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்னாடி போய் ராணி இப்படி ஒரு நிமிஷம் ராஜா பார்க்கறதுக்கு 6 மாசம் சுகந்த வஸ்திரம், வெள்ளை போலும், தூபவர்க்கம், என்னெல்லாம் ரெடி ஆகணும் தெரியுமா? இன்னைக்கு நான் அப்பா பிதாவே நான் போறனோ இல்லையோ, அவர் என் முன்னாடி வந்து நின்றுறாரு. என்ன வேணும் கேள். ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டாலும் அது ராஜா எஸ்தருக்கு சொன்னது மாத்திரமல்ல, என் தகப்பன் பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் தானமாய் கொடுத்த வாக்குத்தத்தம் அவரிடத்துல கை தட்டலாமே, தாராளமா தட்டலாம். என்ன கேட்டா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நம்ம தான் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. ஓகே, ரைட். அப்போ மறுரூபம்னா பூமியிலேயே ஆண்டவர் ஒரு மறுரூபமாக்கப்படுதலை என்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன படிக்கிறோம்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் ஆக்கப்பட்ட சித்தம் ஒன்று இருக்குது. அந்த சித்தத்தை புரிஞ்சு கொள்றதுக்கே எனக்கு ஒரு ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு தனி மூளை வேணுமாமா. நார்மலாக இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு பகுத்தறிகிற ஒரு ஸ்பெஷல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் ஆக்கப்பட்டன்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் குட் அக்செப்டபிள் அண்ட் பர்ஃபெக்ட் வில். பர்ஃபெக்ட் இருக்கட்டும், குட் இருக்கட்டும், அக்செப்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான. அப்போ இத்தனை நாள் நான் அவரை தேடுகிற தேடல் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. அவருடைய முகத்திற்கு அரூசிகமா இருக்குதா? ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகருகிறதா இருக்கிறதான்னா இல்லை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது? அப்போ புத்தி இல்லாத ஆராதனைன்னு ஒன்று இருக்கா? இருக்கு. அதைத்தான் பவுலடியார் மேற்கோள் காட்டுகிறார். அப்போ நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதுல அவருக்கு பிரியமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தம், அதை பகுத்தறிய எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஞானம் வேணும். அல்லேலூயா. ஓகே.
இது இருக்கட்டும், அந்த சித்தம் என்னவா இருக்கும்? என் வாழ்க்கையே ஆராதனை. நான் வாழ்கிற வாழ்க்கை தான் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கறத விட வேற என்னத்தை நான் ஆண்டவருக்கு உன்னதமாக கொடுக்க முடியும்? நான் காணிக்க கொடுக்கலாம், என்னை விட காணிக்க கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்களே. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. எதை கொடுத்தாலும் தராசுல வச்சா அவருக்கு அது ஈக்குவலா இருக்கவே இருக்காது. என்ன முழுசா இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, தாய்மாரா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் சகோதரிகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும், என் வாழ்க்கையை ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்டா நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன்னா அவருடைய பரிபூரணமாக்கப்பட்ட சித்தத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னு அர்த்தம். நான் இன்னொன்று சொல்றேன், எல்லாரும் வாழ்ற வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படலை, கண்டிப்பா இல்லை. இப்ப படிக்கலாம், அந்த எஸ்தர் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாமா? அதற்கு ஆமான், எஸ்தர் 3:8, ராஜாவை நோக்கி ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள், விகற்பமாயிருக்கிறது. இப்ப கவனிக்கலாம், அகாஸ்வேரு அரசாண்ட நாட்களில் எல்லாரும் என் பின்னாடி சொல்லணும், ஒரு கூட்ட ஜனம், ஒரு விதமான ஜனம், அவங்க பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களை காட்டிலும் விகற்பமாயிருக்கிறது. ஆங்கிலத்தில் their laws are different from other people. அவர்களுக்கென்று முறைமையாக்கப்பட்ட சட்டங்கள் மற்ற ஜனங்களை விட என்ன பண்ணுது? It is totally different from other people. இது எங்க தெரியுமா? நமக்கு தான் சால சிறந்தது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க நீங்களும் நானும், உலகத்துக்கு அது ரைட்டு, நமக்கு அது, உலகத்துக்கு அது ஓகே, நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்? அன்னைக்கு யூத ஜனங்கள் ஒரு வித்தியாசம், அவர்களுடைய நியாய பிரமாணம் உலகத்துக்கு ஒத்ததாயிராமல் விகற்பமாயிருக்கும். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, உலக மக்கள் ரைட்டுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரைட்டு கிடையாது. உலக மக்கள் பரவாயில்லன்னு சொல்றதெல்லாம் எனக்கு பரவாயில்ல கிடையாது. நான் அழைக்கப்பட்ட அழைப்பு வேற, நான் வாழுகிற வாழ்க்கை வேற, எனக்கு நான் அப்பா நியமிச்சிருக்கிற வழியே வேற வழி. ஸோ அதுதான் பவுல் சொல்றாரு, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரிக்காதீங்க. சரி, அப்ப எப்படி வாழணும்? இந்த உலகம் சொல்லுகிறது என்ன? இன்றைக்கு உலகத்தினுடைய முற்போக்கு சிந்தனைன்னு சொல்றாங்க. எப்படி? ஆமா, படிச்சவங்க, ரொம்ப டீசன்ட், ரொம்ப அறிஞ்சவங்க, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அப்ளிகபிளான மீன் அப்படி சொல்றது என்ன? ஆனா இந்த வேதம் எனக்கு காட்டுகிற பாதை என்ன? அதை தான் நம்ம இன்னைக்கு நல்லா பார்க்க போகிறோம். நான் சொன்னேன், ஆண்டவர் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார். வேதம், பைபிள் ஆரம்பிச்சது எல்லாம் வேதத்தின்படி. நோவா நீதிமானால் நோவாவை மட்டும்தானே ஆண்டவர் காப்பாற்றணும், முழு குடும்பத்தையும் ஆண்டவர் பிழைக்குள்ள கொண்டு வரார். லோத்து தேவனுடைய மனுஷனானா அவனை மட்டும்தானே காப்பாற்றணும், அவங்க மனைவி பிள்ளைகளையும் கைகளை பிடிச்சி இழுத்துட்டு வரார். குடும்பங்களை பாதுகாக்கிறவர் என் ஆண்டவர். ஆனாலே அடுத்து ஒரு செக் வைக்க போறோம்னு அர்த்தம். ஆனால் இந்த குடும்பத்தை கட்டுகிற பெரும்பாலான பொறுப்பு யார் கையில? கரெக்ட். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மொத்த காரணத்தின் சாராம்சத்தையும் அந்த வசனம் தெளிவாய் காட்டும். ஆதியாகமங்களில் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை பொறுமையா படிக்கலாமா? ஆதியாகமம் 2:18.
பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று. போதும். இப்போ எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லணும். ஈஸி. தப்பாக சொன்னாலும் 100 மார்க் வாரி வழங்கிடுவேன். ரைட். வேதத்தில் எங்கெல்லாம் மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்படுவான், இது மேஸ்குலின் ஜெண்டர், ஆண் பாலில் தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆண் பாலில் சொல்லப்பட்ட எல்லாம் பெண்ணுக்கும் இன்க்ளூடட். எழுத்து நட அப்படி ஆண் பாலில் சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்தது தான் மனுஷன். மனுஷன்னாலே 2 ஜெண்டரும் இன்க்ளூடட். அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் சில இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கும். வேதத்துக்கு ஒரு நடை இருக்கிறது இல்லையா? புருஷன்னா ஆண் மகன் அர்த்தம். சொந்த புருஷன்னா என்னுடைய கணவன் அர்த்தம். 30 வயது நிரம்பிய ஆணை வேதம் புருஷன் என்று கணக்கிடும். அப்படின்னா கல்யாணம் பண்ண கணவன் அர்த்தம் கிடையாது. அவன் ஒரு ஆண் மகன். உன் சொந்த புருஷன் சொன்னாதான் யோர் ஓன் ஹஸ்பண்ட்னு அர்த்தம். இது வேதத்தினுடைய எழுத்து நடை. இப்போ மனுஷன் அப்படின்னா அதுல மனுஷி இன்க்ளூடட். இந்த வசனத்துல மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணைன்னா ஸ்பெசிஃபிக்கா இது ஆணை மட்டும் குறிக்குது. ஆணுக்கு ஒரு இப்போ வர ஆணுக்கு துணை பெண்ணா, பெண்ணுக்கு துணை ஆணா? பைபிள் படி ஆணுக்குத்தான் துணை பெண். ஏன் தெரியுமா? ஆணால அலங்கத்தை கட்ட முடியும், ஆணால ராஜ்யத்தை கட்ட முடியும், ஆணால பெரிய பெரிய சிங்காசனங்களை கட்ட முடியும், எவ்வளோ பெரிய பெரிய சாதிக்க முடியாத சாதனைகளை செய்ய முடியும், சட்டங்களை இயற்ற முடியும், என்ன வேணா பண்ண முடியும். ஆனா ஒரு குடும்பத்தை கட்டுவதும் உடைப்பதும் பெண்ணால மட்டும்தான் முடியும். இது வேத சத்தியம். புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏன் இப்படி ஆண்டவர் ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்து கொடுத்துட்டாரு? சிலதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. பிள்ளை பேருலையும் 99% சொல்லலாம். ஆண்டவர் யாரை தான் நம்பி இருக்கிறாரு? வளர்ப்புலையும் அப்படிதான். அப்பா சம்பாரிச்சு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த குடும்பத்தை கட்டுகிற வேலைக்கும் ஆண்டவர் பெண்ணை தான் நம்புகிறார். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா கூட இருக்கலாம், ஆனா குடும்பத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் பெண்ணை தான் நம்புறார். எத்தனை பேர் அது கரெக்ட்னு சொல்றீங்க? அல்லேலூயா. என்னோடு கூட நீங்க சொல்றது ரைட்டுன்னு சொல்றவங்க ஒரே ஒரு தடவை அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய தேவாலயங்களை கூட கட்டலாம் சாலமோன், ஆனா குடும்பத்தை கட்ட முடியல. நெகேமியா மாதிரி அலங்கத்தை கட்டலாம், அரண்மனை எவ்வளவு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை கூட கட்டி ஆளலாம். ஆனா குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற பொறுப்பு பெண்ணுக்கு தான் அதிகம், ஆணை காட்டிலும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய வீட்டு குடும்பத்தில் என்ன சொன்னேன்? மூக்க நுழைக்க போறோம். அதுக்கு மூக்க நுழைக்க போறோம். அதுலேயும் எனக்கு சில கோபமெல்லாம் இருக்குது. யார் மேலே? ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே. அவர் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பைபிள்லேயே பெரிய பாஸ்டர், லட்சோப லட்ச ஜனங்களுக்கு தலைவன். சூப்பர். வாசிக்கலாமா அந்த அழகான வசனத்தை? யாத்திரையாகமங்களுக்கு எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம், யாத்திரையாகமம் 18 2வது வசனத்தை படிக்கலாமா? மோசேயின் மாமனாகிய எத்திரோ என்னவா? இப்ப என்ன பாருங்க. மோசேயினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்ட அவன் மனைவியையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோசையை பார்க்க போறார். கொஞ்சம் நிக்கலாம். எனக்கு மோசே மேல வந்த கோபம் கொஞ்சம் திட்டலான கோபம் வந்துச்சு. சிப்போராள்
என் மனம் கவர்ந்த ஒரு பரிசுத்தவாட்டி. அந்த மாதிரி ஒரு சுவாபங்கள் நம்ம யாருக்கிட்டையுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மோசே என்ன பண்ணிட்டாரு? கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களை பெத்த தன் மனைவி ஆகிய சிப்போராளை தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு திருப்பி அனுப்புகிறார். என்ன மட்டும் எங்க பாஸ்டரையா, எங்க வீட்டுக்காரரு என்னோட 2 பிள்ளைகளோட அவருடைய மாமனாகிய வெஸ்லியா வீட்டிற்கு அனுப்பி இருப்பாரே, ஆனால் நான் என்ன சொல்லி இருப்பேன்? உமக்கு ஊழியம் தான் முக்கியம்னா நீங்க சன்னியாசியா போலாமல்ல, என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? உமக்கல்லவா இந்த 2 பிள்ளைகளை பெற்றேன். என் தகப்பனிடத்திற்கு எந்த மூஞ்சில நான் போவேன்? ஊரு உலகம் என்னை 4 விதமாய் பேசும் அல்லவா? குடும்பத்தை நடத்த முடியாத நீ எப்படி போதகராய் இருக்க முடியும்? பவுல் சொல்லுகிறாரே அப்படின்னு வாக்குவாதம் பண்ணி இருப்பனா மாட்டேனா? அதுதானே நியாயம். இவருக்கு பிஸி பாஸ்டர், வேலை பளு ஜாஸ்தி. என்ன பண்ணிட்டாரு? குடும்பத்தெல்லாம் பார்க்க முடியல. உங்க அப்பா வீட்டுக்கு போ, ஏதோ அனுப்புனாரு. திருப்பியும் போய் கூப்பிடணுமில்ல, கூப்பிடல. அந்த வசனங்களை என் கூட கூட யாராவது கரெக்டாக படிங்க, நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். 7வது வசனம். தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய், யாருக்கு எதிர்கொண்டு? என் கூட பதில் சொல்லிட்டே வாங்க. மாமனுக்கு எதிர்கொண்டு போய், யாரை வணங்கி? மாமனை வணங்கி. யாரை முத்தம் செய்து? மாமனை முத்தம் செய்து சுக செய்தி மாமனை விசாரித்து. 8வது வசனம். கர்த்தர் தனக்கு செய்தவைகள் எல்லாம் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னார். ஆமாவா? கரெக்டா? 9வது வசனம். மாமன் எத்திரோ சந்தோஷப்பட்டு. 12வது வசனம். மோசேயின் மாமன் சர்வாங்க தகனி பலிகளை இட்டு. அடுத்து 12வது வசனத்தின் கடைசி வரி, தன் மாமனுடனே போஜனம் பண்ணி. 13வது வசனம். அடுத்த நாள் காலையில மோசே எங்க போறாரு? ஒரு நிமிஷம், எல்லாரும் என்ன பாருங்க. தலைவர் குடும்பம் நடத்த முடியலன்னு யாரை அனுப்பிட்டாரு? மனைவியை அனுப்பிட்டாரு. அது ஒரு வாயில்லாத பூச்சி போயிருச்சு. என்னைய மாதிரி பொண்ணா இருந்தா அழுது ஒப்பாரி வச்சு 2 கேள்வியாவது கேட்டுட்டு போயிருக்கோம். ரொம்ப நல்ல மனைவி போயிருச்சு. நான் இங்க வந்திருக்கேன்னு மோசே சொல்லல, எத்திரோ கேள்விப்பட்டு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போற செய்தியை கேட்டுட்டு வந்து மாமனை பார்த்தாரு, வணங்கினார், முத்தம் செய்தார், சுக செய்தி விசாரித்தார், அதை பண்ணார், இதை பண்ணார், கூடாரத்துக்குள்ள போனார், சாப்பிட்டார். அடுத்த நாள் காலமே சட்டை போட்டுக்கொண்டு எங்க போயிட்டாரு? நியாயம் விசாரிக்க போனவர் சாயங்காலம் தான் வர்றாரு. இந்த இடத்துல சிப்போராளோட மனநிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? வேதம் ஒரு வசனத்தை சொல்லுகிறது. அவள் ஆசை அவள் புருஷனை பற்றி இருக்கும், அவன் அவளை. என்னை யாராவது ஆளுக செஞ்சா எனக்கு பிடிக்குமா? பதில் சொல்லணும். என்னை யாராவது ஆட்டி படைச்சா எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா என்ன சொல்லுது வசனம்? தன்னை ஆளுகை செய்கிற கணவனை பெண்ணுக்கு எப்படி இருக்குமா? அவள் ஆசை. இந்த பெண் அதற்கு விதி விலக்கானவளா? நீ துரத்தி விட்டதாவது பரவாயில்ல, ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன், கேட்காட்டி கூட பரவாயில்ல, எப்படிமா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். எங்க வீட்டுக்காருக்கு நான் கல்யாணம் ஆனப்போ, உங்களுக்கு என்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்குதுன்னு கேட்டேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். உன் பாட்டு பாடுற எனக்கு அது ஏதோ ஒன்று சொல்லுவாருன்னு ஒரு ஆசையில கேட்டேன். அவர் என் மூஞ்சியை கூட பார்க்கல, எதையோ புக்கு படிச்சுட்டு இருந்தார். திருப்பிட்டு எனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னாரு. சொல்லிடாதீங்க அவர்கிட்ட. எங்க அப்பாவை பிடிக்கணும், எங்க அப்பா போய் கல்யாணம் கட்டிக்க வேண்டியதானே. இது வரைக்கும் வந்துச்சு, கேட்கல. அப்போ இந்த சிப்போராளுக்கு எப்படி இப்படி ஒரு குணம்னு எனக்கு புரியவே இல்லை. நம்பர் 1 அண்டர்ஸ்டாண்டிங்.
இதுதான் அவங்க கேரக்டர். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குடும்பத்தில். அதுதான் அவங்க. அப்படியே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள நான் ஏற்றுக்கொள்ளணும். Do not compare your pair with other person. அந்த பொண்ணு அப்படி இருக்கிறாளே, அந்த வீட்டுக்காரர் அப்படி, அது அந்த வீட்டுக்காரர், இது இந்த வீட்டுக்காரர். புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான் சமாதானத்துக்கான வழி. It is all about her understanding. அவருடைய கேரக்டர் அதுதான். இப்போ என்னுடைய கணவர் அப்படி தேன் ஒழுகெல்லாம் பேச மாட்டார், அவருக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது. ஆனால் இருதயத்தில் நிறைய பாசம். அப்படிதான் அவங்க கேரக்டர். நம்மளுக்கு என்னதான் பிடிக்கும்? வெளியே அட்ராக்டிவாக தான் பிடிக்கும் நமக்கு. அன்னாள் பெனின்னாள். அன்னாள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கிருபை பெற்றவள். என்னவா? பெனின்னாள்னா விலையேற பெற்ற கல், காஸ்ட்லி ஸ்டோன், விலையேற பெற்ற முத்துன்னு அர்த்தமா. கிருபை பெற்றவள், விலையேற பெற்றவள். இது ரெண்டுல எது பார்வைக்கு அட்ராக்டிவா இருந்திருக்கும்? விலையேற பெற்றவள். கிருபை மறைந்திருக்கிற அஸ்திபாரம் அல்ல. இப்ப சொல்றேன், பெனினாள் பெத்த 10 பிள்ளையில ஒரு பிள்ளை பேர் தெரியுமா? அன்னாள் பெத்த ஒரு பிள்ளை. தான் முதல் பெயர் சம்பவம் மட்டும் இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பெயர் இன்னைக்கும் வயிற்றுல, எனக்கு ஆண்டவர் பையனா கொடுத்தா ஒரு சாமுவேலை தரட்டும். அதுதான் வித்தியாசம். அப்போ உலகத்திற்கு பார்வைக்கு செம்மையா தோன்றுகிறதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்குன்னு ஆண்டவர் என்ன நியமிச்சிருக்கிறார். கிருபை பெற்றவளுடைய கிருபை பெற்றவளே வாழ்கன்னு ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்? அந்த மரியம்மா பெற்ற பிள்ளையினுடைய ஒரு முன் அடையாளம் தான் யாரு? ஆமா, சாமுவேல். இறையியல்ல கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவினுடைய அந்த ஆள் தத்துவத்தின் முன் அடையாளம். இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்பொழுது தேவ கிருபையில மனுஷர் தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தார். சாமுவேல் தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் பிரியமுள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்போ இப்போ இந்த எல்லாரும் அந்த அம்மா 10 பெக்கட்டும், விலையேற பெற்றவளாக கூட இருக்கட்டும், இவளை ஆண்டவர் அழைச்ச நோக்கம் வேறு. இவள் பெற்ற பிள்ளை, அந்த 10 பிள்ளையும் சரி, இது ஒன்றும் சரி. அதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. மற்றவங்க பார்வைக்கு என்னோட வாழ்க்கை பகட்டா இருக்காது. இந்த ஆண்டவர் நம்பி போய் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நீ சகிச்சு போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? எங்க அண்ணியை பத்தி பாஸ்டர் சொன்னார்ல, பாஸ்டருடைய அக்கா. அவங்க எவ்வளவு பெரிய அக்கா தெரியுமா? அவங்க கல்யாணத்துல எங்க வீட்டுக்காரர் இடுப்புல வச்சிருக்காங்க. அவ்வளவு வயசு வித்தியாசம். இப்போ அந்த அண்ணி கூட நான் போனேன்னா எனக்கு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கியூட்டா இருப்பாங்க எங்க அண்ணி, உண்மையாவே. அப்போ இதெல்லாம் எப்படி அண்ணி தாண்டி வந்தீங்கன்னா அவங்களுக்கு விளக்கம் கூட சொல்ல தெரியாது. என்ன அண்ணி பண்ண முடியும்? அது அவ்வளவுதான். இதுதான் அக்செப்டன்ஸ். இது சில நேரம் உலகத்து பார்வைக்கு where is your self respect? நீ முட்டாளா, ஏன் நீ இப்படி இருக்கிற? இந்த உலகத்துக்கு அது கேள்வியா இருக்கும். உலகத்துக்கு அது பகட்டா இருக்காது. நீ அடிமை வாழ்க்கை வாழ்ற. ஆனா வேதம் காட்டுகிறது அக்செப்டன்ஸ், ஒரு சப்மிசிவ் கேரக்டர். ஏன் தெரியுமா? இது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. ஒரு பாடல் இருக்குல்ல, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் அடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் அடையே. தமது முக
தாழ்த்தனமாக தோன்றலாம். நீ எதுக்கு இப்படி குனிஞ்சு குனிஞ்சு முதுகெலும்பு இல்லாமல் வாழற? நான் சிப்போரால் காலத்தில் இருந்ததான் கேட்டிருப்பேன். அவர் தானே உன்னை கொண்டாந்து விட்டாரு, மோசே தானே கொண்டாந்து விட்டாரு, அவரா வந்து உன்னை கூட்டிட்டு போட்டோம், நீ போவாதன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதென்ன நியாயம்? அவர் தானே விட்டாரு, வந்து கூப்பிட்டு போட்டோம், நீ எதுக்கு போற? உனக்கு மானம் இல்லை கேட்டிருப்போமா இல்லையா? இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க சூழ்நிலை அது, அவருக்கு அவ்வளவுதான் தெரியும், அவர் வளர்ந்த விதம் அவ்வளவுதான். இதுல நியாயம் பேசிட்டு நிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒரு விதத்துல சாதிக்கிறார்ல, let him go ahead. இதுதான் அவரு, இப்படித்தான் அவரு. அவரை நாம் மாடரேட் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது, அப்படியே ஏற்றுக்கொள்கிறதா கிறிஸ்துவின் குணம். நான் எப்படியோ அப்படியே ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அதுதான். அப்போ இந்த சிப்போரா நோ क्वेश्चन, அப்பா கூப்பிட்டுருப்பார், நம்ம போலாம், சரிப்பா. சேர்ந்து போகிறார்கள், எல்லாம் பண்றாங்க. இப்போ என்னன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணி இவருக்கு நியாயம் தீர்க்கவே முடியல. எத்தனை ஒரு ஆலோசனை சொல்றாரு, 100 பேருக்கு ஒரு தலைவன் கேட்டு அதன்படி செஞ்சுட்டு எத்தனை ஊருக்கு போயிட்டார். இது வரைக்கும் பைபிளில் படிப்பீங்க, ஒரு இடத்துல கூட சிப்போராளை பார்த்து நீ என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம், நீ இல்லாத நாள் உன்னை நான் மிஸ் பண்ணேன், ஒண்ணுமே இருக்காது. இதுதான் நான் சொல்றேன், ஒரு சப்மிசிவான கேரக்டர். இது ஏன் நான் சொல்றதுக்காக நீங்க என்னை மன்னிச்சுக்கணும். இன்றைய காலகட்ட பெண்மணிகள் வந்து இப்போ ஆம்பளை பிள்ளைங்க சகிச்சுக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க சகிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அன்னைக்கு எங்க அண்ணி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அவ்வளோ பேதை. இன்னைக்கு அன்னைக்கு பெண்களுக்கு படிப்பு இல்லை, அன்னைக்கு தரித்திரம். அவளுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தால் அம்மா அப்பாக்கு அவளை வீட்டில் வச்சு சாப்பாடு போட முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. பெண் பிள்ளைகளை என்ன பண்ணிட்டோம்? படிக்க வச்சுட்டோம். பெண் பிள்ளைங்க ஆணுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அம்மாங்களே சொல்லுவோம், ஒரு பொண்ணு அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பம், பெண்டிகாஸ்டல்லையா கல்யாணம் பண்ண போற, அவங்கெல்லாம் டைவர்ஸ் பண்ண மாட்டாங்கடி அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க. மென்டலி ப்ரிப்பராக போகிறாங்க. லிவிங் மாதிரி தான், லிவிங் டுகெதர் மாதிரி தான், வாழ்ந்து பார்ப்போம், வாழாட்டி கட். உடன்படிக்கை, திருமணம் என்பது உடன்படிக்கை. உலகத்து மனுஷருக்கு தோணலாம், அது எப்படி, அவன் எப்படி வேணா இருப்பான், நாங்கள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோமா. நான் பெண்களுக்கு சொல்கிறேன், சகிப்புத்தன்மை தெய்வீக குணம். ஆண் தனது தோற்றத்திலே தெய்வத்தை பிரதிபலிக்கிறான், பெண் தன்னுடைய சுவாபத்திலே தெய்வத்தை பிரதிபலிக்கிறாள். என்னுடைய சுவாபம் சகிச்சுக்கிறது, பொறுத்துக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தெய்வீக சுவாபம். இதை நான் விட்டு தர மாட்டேன், விட்டே கொடுக்கக்கூடாது. எதுக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தை கட்டுறது தான் ராஜ்யத்தை கட்டுறதுக்கான முன்னடையாளம். இந்த குடும்பத்தை கட்டுனாதான் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமையாக்கப்பட்ட இந்த உலக ஊழியத்தை நான் நிறைவேற்றினேன்னு அர்த்தம். ஸோ சப்மிசிவ் சொன்னேன், அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுகிறது சொன்னேன், அது புரிஞ்சுக்கிறது, இதுதான் அவங்க. அது என் மண்டைக்கு புரியணும், புரிஞ்சாதானே ஏற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்லுவேன், புரிந்து கொள்ளுதற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி. வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் செலக்ஷன்? ஒரு ஷாப்பிங் மால் போகிறோன்னு வைங்களேன், ஒரு சதுரமாக ஒன்று இருக்குது, அது என்னன்னே நமக்கு தெரியலன்னு வைங்க. அது சாப்பிட்ற பொருளா, பிஸ்கெட்டா, இல்லை சோப்பா, என்னன்னே தெரியலன்னா அது என்னோட பேஸ்கெட்டுக்கு வராது, கூடைக்கு வராது. அங்கே ஒரு ஷாப்கீப்பரை கூப்பிட்டு, தம்பி இது என்னது? அவன் பிஸ்கெட்டுன்னு சொல்கிறான்னு வைங்க. இல்லை இது ஒரு சோப்பு, இதை போட்டு குளிச்சா காக்கா கலரில் இருக்கிறவங்களும் பனியை போல வெண்மை ஆவார்கள். சொன்ன உடனே என்ன பண்ணுவோம் இந்தியன்ஸ்? முதல்ல தூக்கி, அது என்னன்னு தெரியாத வரைக்கும் அது எனக்கு வேணுமா வேணாமான்னு நான் செலக்ட் பண்ண மாட்டேன். தெரிந்து கொள்ளுவதும் புரிந்து கொள்வதும், அதுதான். அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் எனக்கு அது வேணுமா வேணாமான்னு நான் யோசிப்பேன். ஸோ
என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஐ நீட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். தேவனா தேடுகிற தேடலை குறித்து எனக்கு ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் இல்லைன்னா புத்தியீனமான ஆராதனை ஆக்கப்படும். there won't be any perfection. அதில் பர்ஃபெக்ஷன் இருக்காது. that won't be acceptable in the sight of God. ஆண்டவர் பார்வைக்கு அது ஏற்புடையதாய் இருக்கவே முடியாது. ஸோ இந்த குடும்ப வாழ்க்கை உறவு பந்தத்தில் ஈஸியாக பிடிக்காட்டி என்ன பண்ண முடியும்? இது ஈகோலாம் நான் அப்படி தான் இருப்பேன். செல்ஃப் ரெஸ்பெக்டெல்லாம் என்னால் விட முடியாது அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது உலகம் சொல்லலாம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வேதம் அப்படி ஒரு முன் உதாரணத்தை காட்டலை. சிப்போரால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா மோசேக்கு அது எவ்வளவு மனநோவாக இருந்திருக்கும். சிப்போராளுக்கே சொன்னா எப்படி? மோசேக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டாம்? தயவாய் மன்னிக்கணும். ஒரு ஆர்டர் இருக்கு. ஆணாகட்டும், தகப்பனாகட்டும், தாயாகட்டும், எல்லாரும் சொல்லலாம். முதல் கணவன், முதல் குடும்பம், ஆண் பெண் 2 பேரும் சொல்லுங்க. முதல் ஆண்டவர், 2வது குடும்பம். என்னது? முதல். 2வது கணவனா இருந்தா அவங்களுக்கு மனைவி, மனைவியா இருந்தா அவங்களுக்கு 3வது தான் வேலை, உறவு, நண்பர்கள், பொழுதுபோக்கு, ஊழியம்னா கூட அது 3வது தான். என்னது? ஆமா. இப்போ எனக்கு வேலை ஊழியம் தானே. நான் குடும்பத்தை விட்டுட்டு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். இதெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை கூட நடக்காதது. என்ன ஊழியத்துக்கு அனுப்புனா அவர் பிள்ளைகளை பார்த்துக்குவார். அவருக்கு தெரிஞ்சதை செஞ்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவார். அவர் ஒத்துக்கிட்டா தான் நான் வருவேன். இந்த குடும்ப சப்போர்ட் எனக்கு இல்லைன்னா அந்த 2 குழந்தைங்களை நடுத்தருவில் விட்டுட்டு நம்ம நிற்க முடியாது. தகப்பன்மாருக்கும் சொல்கிறேன் நான், குடும்பம் தான் உங்களுக்கு பேக் போன். அதை இழந்துட்டோம்னா நம்ம நிலைக்கிறது கஷ்டம். ஆண்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தகப்பன்மாருக்கு உங்களுக்கு தான் மனைவி தேவை. மனைவி நீங்கள் இல்லாமல் வாழ்ந்துருவாங்க. நான் சொல்கிறதுக்காக மன்னிக்கணும். பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சமைக்க தெரியும், அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும், வஸ்திரங்களை துவைக்க தெரியும், பிள்ளைகளை பார்க்க தெரியும், சம்பாதிக்க கூட அவர்களால் முடியும். ஆணுக்கு தான் சம்பாத்தியத்தை தவிர வேற எல்லாமே கஷ்டம். வேதமும் அதை தான் சொல்லுது. அப்போ தன்னுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடம், 2வது இடம் எதுக்கு தான்? 3வது தான் வேலை, 3வது தான் நண்பர்கள், 3வது தான் உறவு, பொழுதுபோக்கு. எல்லாமே பெற்ற தாய் தகப்பன் கூட 3rd தான். 2nd எங்க வந்துடணும்? சொந்த குடும்பம். சொந்த குடும்பம்னா வைஃப் அண்ட் சில்ட்ரன், ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன், உடன்பிறப்பு, அம்மா அப்பா எல்லாமே அடுத்த ஸ்டெப்பு தான். புரியுதுல்ல? இந்த ஆர்டர் எங்கெல்லாம் மாறுதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள். முதல் குடும்பம் வேதத்தில் எது? ஆதாம் ஏவாள். அந்த குடும்பத்திலேயே அண்ணன் தம்பியை கொலை பண்ணிட்டான். நல்ல குழந்தை செத்து போயிட்டான். அப்போ ஆண்டவர் படிச்ச முதல் குடும்பத்துக்குள்ளேயே அப்படி பிசாசால குடும்பத்தை சிதைக்க முடியுமானால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். உடையிறது ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுட்டு போயிடலாம். சமாளிச்சு சகிச்சு அதை ஜெபிச்சு மேற்கொண்டு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவங்க நம்ம. ஆமென். சிப்போராளுடைய சுவாபங்கள் நான் நினைச்சு பார்க்குறேன். வேதத்தில் நிறைய பெண்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க. வேதனையோட போய் அழறாங்க. அண்ணாள் அங்க இருக்க பாஸ்டர் என்ன கேட்குறாரு? எந்த மட்டும் குடிச்சிருப்ப? எப்போ உன் குடியை உன்னை விட்டு அகற்றுவேன்? ஒருத்தவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டா எவ்வளவு கோபம் வரணும். அப்படி அல்ல என் ஆண்டவனே, உமது அடியாளாகிய நான் மதுவாகிலும் திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை. உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மெதுவான பிரதி உத்தரம், உக்கிர கோபத்தை கணவர் இடத்துல இருக்கட்டும், பிள்ளைகள் இடத்துல ஆகட்டும், அந்த மெதுவான பிரதி உத்தரம் எங்கிருந்து வரணும்?
நான் நம்புகிற தாய்மார்கிட்ட இருந்து தான் அது வரணும். இன்னைக்கு அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் ஏன் சகிச்சுக்கணும்? நான் ஏன் பொறுத்துக்கணும்? நானே சகிச்சு என்னத்தை கண்டேன்? அப்படியெல்லாம் நமக்குள்ள வந்துருச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த குணம், இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுவாபம். அதை எக்காரணத்தை கொண்டு மாற்றவே கூடாது. சபை மணவாட்டிக்கு ஒப்பிடப்படுகிறது. சபை பெண்ணுக்கு தான், மணவாட்டியாக தான் ஒப்பிடப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி சபைக்கு எவ்வளோ முக்கியமோ, குடும்பத்தை கட்டுகிற பணி பெண்களுக்கு தான் முக்கியம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மோசே அவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தார். அந்த தலைமைத்துக்கும் அவங்க பிள்ளைங்க யாராவது வந்தாங்களா? வரல. ஏன் தெரியுமா? அவர் உலகத்துக்கு நல்ல தலைவன், ஆனால் குடும்பத்துக்கு சரியான தலைவனாக இல்லை. தகப்பன்மாரை சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவுனா சம்பாரிச்சு எவ்வளவுனா நல்லவரா மனுஷனா ஆல்ஃபமேனா இந்த உலகத்தில் வாழலாம். பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனாக இல்லாமல் போயிட்டா பிள்ளைங்களை உருவாக்க முடியாது. அப்பான்ற வார்த்தை பிள்ளைக்கு அவ்வளோ பலன். என்னுடைய குட்டி மகன் இங்கே இருக்கிறான். அவனுக்கு யாரை பிடிக்கும்னா கண்ணை மூடி நான் அப்பாவை பிடிக்கும்னு சொல்லுவான். அப்பா வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமாம், கருப்பாக காக்கா உலகத்துலேயே இல்லை. ஏன்னா அப்பா மேலே அவனுக்கு அவ்வளோ பாசம். ஆனால் அவனுக்கு A to Z நான் தான் பார்ப்பேன். சமைச்சு கொடுக்கறது அவங்க ஊழியத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ பார்க்க முடியாது. ஆனால் அந்த அப்பான்ற வார்த்தையே அவனுக்கு தெம்பு. நைட்டு தூங்கும் போது மட்டும்தான் அவனுக்கு நான் வேணும், கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு. மற்றபடி யார் வேணும்? அப்பா அப்பா அப்பா. இவ்வளோ செஞ்சாலுமே தகப்பன்மாருக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவி உங்களை விட நல்லா குடும்பத்தை பார்த்துக்கலாம். ஆனால் உங்கள் ஸ்தானத்தை பிள்ளைங்களுக்கு உங்களை தவிர யாருமே கொடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு அப்பான்ற வார்த்தை அவ்வளோ ஒரு பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோடு நடக்கணும்னா அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துறது தான் முதல் குவாலிட்டி. முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது குடும்பம், மூணாவது தான் எல்லாமே. அதை மனதில் இருதயத்தில் ஆழமாக பதித்து கொண்டு, பெண்களுக்கு தான் நான் சொன்னேன், ரொம்ப சகிச்சு இந்த குடும்பத்தை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறாருன்னு. யாரெல்லாம் நம்புறீங்க? ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாமா? இந்த சிப்போராளை குறித்து நான் சொன்னேன். She has an understanding about the position of her husband. She has some understanding. She has a heart of accepting her husband. இதுதான் அவரை தான் அவளுக்கு தெரியும். இதை நான் ஏற்றுக்கிறேன். இதுதான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டா தான் ஏற்றுக்க முடியும். திரும்பி போனாங்கல்ல, அப்பா கிட்ட இருந்து திரும்பி போகிறாங்கல்ல, நீங்கள் நினச்சி பாருங்க. ஹார்ட் ஆஃப் ரெக்கன்சைல்ன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இறங்கி போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எனக்கும் கணவர் இங்கே இருக்கிறார். கணவருக்கும் ஒரு 100 சண்டை வந்திருக்குன்னு வைங்களேன், ஒரு 98 சண்டை நான் தான் இறங்கி போயிருப்பேன். அதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? யாருக்கிட்ட இறங்கி போனோம்? நம்ம வீட்டுக்காரர்கிட்ட. அங்கே இறங்க வரைக்கும் நான் மேலே தான் நிற்கிறேன். அவங்க வரணும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஏன் தெரியுமா? அதுதான் ஒப்புரம் ஆகிறதுல இருக்கிற ஆசீர்வாதம். ஒப்புரவாகிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, இறங்கி போகிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதை விட்டே கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த குடும்பம். ஒருவேளை சிதறப்பட்ட குடும்பங்கள் இங்கே இருந்தால் உங்களுக்காகவும் நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். அந்த குடும்பங்களை ஆண்டவர் சீர்பொருந்த பண்ணுவார். சத்ரு குடும்பங்களை கெடுக்க நினைக்கிறான், ஆண்டவர் கட்ட நினைக்கிறார். சத்ரு சமாதானத்தை குலைக்கிறான்னா ஆண்டவர் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத சமாதானத்தினால நம்ம இருதயங்களை நிரப்ப வல்லவர். எல்லாரும் கண்களை மூடி பார்க்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.